Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது காட்டன் saree எப்படி வியர் பண்ணிக்கிறது பெர்ஃபெக்ட்டா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக யாருக்கு வந்து saree அந்த அளவுக்கு வந்து கட்ட தெரியல அப்படி நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். So என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினு சொன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So first வந்து இந்த saree பத்தி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா cotton blended saree. இதோட price வந்து 421 க்கு நான் Amazon ல இருந்து purchase பண்ணிருந்தேன். So இது ஃபுல்லாவே ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். And இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு arrow mark மாதிரி இருக்கும் மேலே பார்த்த மாதிரி. And மேலேயும் கீழே வந்து ஒரு மாதிரி satin material மாதிரி இருக்கும். So சாரியோட முந்தானி ஏரியா வந்து நான் இப்போ எடுத்துர்க்கேன். சாரியோட முந்தானில வந்து இப்போ pleat வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த pleat ஏரியா வந்து நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படினு சொன்னா நமக்கு வந்து wear பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து சின்னதா வேணும்னா சின்னதா பார்த்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி pleat. ஸோ pleat வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. மேலே இருக்க pleat வந்து நம்மளுக்கு எந்த கரெக்டாக லென்த் வேணுமோ அந்தளவு கரெக்டாக வச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக நம்மளுக்கு லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் இந்த மாதிரி மேலே ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாரீ உதறி விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைடுக்காக இதை வந்து பின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதையே ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஷோல்டர் வரைக்குமே நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடத்துலலாம் பின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து காட்டன் பிளெண்டட் சாரீ தான் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ப்ளீட் அப்படியே நின்றோம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பியூர் காட்டன் சாரீ எடுக்கிறத விட இந்த மாதிரி காட்டன் பிளெண்டட் சாரீ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கட்டும்போது ஒரு பர்ஃபெக்ட் லுக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது முந்தானி ஏரியாவில் லென்த் வந்து பார்த்துட்டு வந்து எடுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷோல்டர் வர வரைக்குமே வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எனக்கு கரெக்டான லென்த் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு சேஃப்டி பின் வந்து பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ப்ளீட் வந்து கலைஞ்சிரும் அப்படின்றதுனால செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பின் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேலன்ஸ் இருக்க ஏரியாலாம் நான் வந்து சாரீ எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஷேப் வேர் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாக் கலர் ஷேப் வேர். ஸோ நீங்கள் வந்து நார்மலான காட்டன் இன்ஸ்கர்ட் கூட வேர் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சாரியோட எண்டுக்கு வந்து நம்ம போயிடுறோம். இப்போ வந்து சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லென்த் உங்களுக்கு கீழே எவ்வளோ வேணுமோ அதுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரியோட இந்த முனையில் வந்து நல்லா ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணிவிட்டு வியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கீழே இறங்கி வராது. ஸோ ஸ்கின்னியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாரீ கீழே இறங்காமல் இருக்கும். அண்ட் அதை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ இந்த மாதிரி ஒன் டைம் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் சாரியை. கரெக்டாக அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் லென்த் வந்து கீழே பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சொருகி விடாதீங்க. கொஞ்சம் மடக்கி விடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துமோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அகைன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்க அந்த கிளாத் எல்லாமே இந்த மாதிரி மடித்து விடுங்க. ஸோ இப்போ வந்து சாரியை நம்ம கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா சாரியை இன்னொரு டைம் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டரில் இருக்க அந்த முந்தானி ஏரியாவை கரெக்டாக உங்கள் ஷோல்டருக்கு நம்ம பின் வந்து பண்ணியிருந்தோம்ல அதை வந்து உங்கள் ஷோல்டரில் நீங்கள் ப்ளவுஸ் தான் போட்டிருப்பீங்க. நான் வந்து டிஷர்ட் வந்து போட்டிருக்கேன் அப்படின்றதுனால இன்னொரு பின் வந்து எடுத்து நான் வந்து குத்திக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கைடுக்கு வந்து நம்ம குத்திருந்தோம்ல அந்த பின்னையே ரிமூவ் பண்ணி உங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து வந்து குத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக உங்கள் ஷோல்டர் ஏரியாவில் நீங்கள் வந்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ப்ளீட் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படியே அழுத்தி விடுற மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்க ப்ளீட் அதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ப்ளீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாரீ நம்மளுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாரியை ரைட் ஹேண்ட் ஏரியா சைடில் நீங்கள் வச்சு பாருங்கள். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கிளாத்தை வந்து நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்க போகிறோம்.
ஸோ அந்த கிளாத் எதுக்கு நம்ம விடுறோம் அப்படின்றது நான் வந்து லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் குட்டியாக வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாரீ வந்து நல்லாவே மொடன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் சாரீ வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியான ப்ளீட்டே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளாத் வந்து நம்ம விடணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எதுக்கு அப்படின்றது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சாரீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உதறி விடணும். ஸோ அது வந்து நம்ம ப்ளீட் எடுத்ததையே ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேயர் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தி விடணும். ஸோ கீழே வந்து லென்த் பார்த்துட்டு எந்த ஏரியாலேருந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஏரியாலேருந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எந்த ஏரியாலேருந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற லென்த் வந்து நான் இப்போ கையில் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டை கொஞ்சமாக தள்ளி நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு ஃப்ளோரியாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்துட்டேன். இப்படி வந்து அழுத்தி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ப்ளீட் கூட நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது உள்ளே. நான் வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்து வந்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ அதை வந்து பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீக்கு இந்த மாதிரி கைடுக்காக பின் வந்து பண்ணியிருந்தோம்ல முந்தானி ஏரியாவில், அதே ரிமூவ் பண்ணி நான் இந்த ப்ளீட் ஏரியாவுக்கு வந்து குத்திக்கிறேன். ஸோ அப்படியே வந்து திருப்பி போட்டு நீங்கள் வந்து பின் குத்திக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளீட் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவிலேருந்து பின் பண்ணிக்கணும். வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் எந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. இந்த மாதிரியே நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி வந்து உதறிட்டு சாரியை வந்து நல்லா தூக்கிக்கோங்க, எவ்வளோ தூக்க முடியுமோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்த ப்ளீட்டை வந்து நல்லா 1 by 1 அந்த மாதிரி அழுத்தி விடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இல்லைனா ரொம்ப அப்படியே கிளம்ஸியாக இருக்கும். ஸோ கீழே உங்களுக்கு எவ்வளோ எட்டுதோ அந்தளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து தனித்தனியான லேயராக எடுத்து அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது மற்றவங்க ஹெல்ப் தேவையே கிடையாது. நம்ம ப்ளீட் வந்து நம்மளே வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து யாராவது ஹெல்ப் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள யாராவது கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து விட சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக விட சொன்னல, அந்த கிளாத்தோடு சேர்த்து வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கூடாது. அதை தனியாக விட்டுட்டு நம்ம எந்த ஏரியாவில் வந்து பின் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி வந்து கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுத்தி விடணும். சுருக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கிளாத் விட சொன்னேன். அதில் வந்து ஒரு கேப் இருக்கும். அங்கே நம்ம கை விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் இந்த கிளாத் வந்து நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே வந்து இழுத்துக்கோங்க. உள்ளே நம்ம இழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ சைடில் அந்தளவுக்கு டைட்டாக வந்து நல்லா இழுத்துக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு அழகாக ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கிளாத்தை வந்து நல்லா இழுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து இழுத்து விடுங்க. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கிளாத் வந்து இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி சுருட்டணும். நல்லா சுருட்டி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் ஏரியாவில் நம்ம கிளாத் விட சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க இன்ஸ்கர்ட்டோட. ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து பின்னாடி எடுத்துகிட்டே வரணும். எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே மடக்கி விடணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி திரும்பி ரைட் ஹேண்ட் சைடு வர வரைக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு, ஏன்னா வந்து இந்த சைட்லேயே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சுருக்கமாக மாறிடும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இழுக்கும் போது இந்த மாதிரி ப்ளீட்டை வந்து இழுத்துக்காத மாதிரி பார்த்து இழுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட் ஹேண்ட் ஏரியாவில் மாதிரி கிளாத் மூடி இருக்கும் அப்படின்றதுனால இது அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணதும் லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி வந்து சுற்றிலாம் எடுத்துருந்தோம்ல இந்த கிளாத், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக மாறிடும். அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அப்படியே விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அப்படியே விட்டுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி வந்து மடக்கி ப்ளீட் மாதிரி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான்.
ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி எடுத்துமோ அதே மாதிரி வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட்டோடு சேர்த்து ஒரு பின்னே வந்து பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டோட பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய பின் வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளீட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பின் வந்து பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா ப்ளீட்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகி அப்படியே நிற்கும். ஸோ இன்சைட்லேருந்து நம்ம வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பின் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ பின் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. கீழே இருக்க ஏரியாவுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் பின் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாரியாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ மேலே எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து இது கிடையாது. இதோட சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் ப்ளவுஸ் தான். அண்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் வந்து பண்ணிப்பேன் எல்லா ப்ளீட்டும் சேர்த்து வச்சுட்டு. அப்போ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ளீட் வந்து நல்லா அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளீட்டெல்லாம் சேர்த்து நாட் ஏரியாவில் வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு பின் வந்து பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ப்ளீட் வந்து அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சு கீழே வந்து அப்படியே இறங்குற மாதிரி ஆகிடும் நம்ம அந்த இடத்துல பின் பண்ணல அப்படின்னு சொன்னால். பின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அழகாக அப்படியே வந்து பின்னாடியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பேக் சைடில் ஏரியாவில் வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து பின் பண்ணுறது அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ளீட்டுமே வந்து நம்ம அயர்ன் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது. நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு சாரீ நீங்கள் வியர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி கீழே இருக்க ப்ளீட் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சாரீ ட்ராப்பிங் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.